தமிழ்நாட்டில் நடந்த இந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களையும் தமிழ்நாட்டில் நடந்த அந்த பெரிய கோர தாண்டவம் தண்ணியில் மூழ்கினுச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து பேரிடருமே தான் வந்து அறிவிக்க முடியாது, அதெல்லாம் ஒரு 12 இதுக்கு கீழே தான் வரணும், அதெல்லாம் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிற ஒரு அதிகாரத்தின் உச்சமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைய தினங்களில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு எப்படின்னா அவங்களும் ஒரு தமிழ்நாட்டை வந்து பிறப்பிடமாக கொண்டவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுனா அவங்களுக்கும் ஒன்று தான். ஏன்னா அவங்க மத்திய அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய இது வந்து அவங்களுக்கும் உண்டு. ஏன்னா தமிழ்நாடுனுடைய ரெசிடென்சி தான் அவங்களுக்கும். ஆனால் அவங்க நேற்று பேசிய அந்த பேச்சு, அந்த தோரணை இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா எல்லாமே நாங்கள் சொல்கிறது தான், தர முடியாது, இப்படி தான் அவங்களுடைய பேச்சு இருக்குது. நான் பார்க்கலன்னா நீங்கள் சமூக வலைத்தளங்களில் நிறைய அவருடைய பேச்சும் காணொலியும் போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு தமிழ்நாட்டை வந்து ஏதோ எதிரி மாநிலம் மாதிரி, அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். ஆனால் இன்றைக்கி பதவியில் இருக்கக்கூடிய இடம் வந்து மத்திய அமைச்சர் டெல்லியில் அப்படி இருக்கலாமே தவிர, ஆனால் அவங்களுடைய அந்த இது வந்து எப்படின்னா ஒரு தோரணையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்காக அவங்கள நான் குறை சொல்ல விரும்பலை. அவங்க இருக்கக்கூடிய பதவினால் என்னமோ அவங்க அப்படி பேசலான்னு நினைக்கிறேன். என்ன தான் பேசுனாங்க அப்படி, ஏன் இப்படி வந்து நிர்மலா சீதாராமன் ரவுண்டு கட்டி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று தினத்தில் ஒரு ப்ரெஸ் மீட், அதாவது நேஷ்னல் லெவல் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் அந்த இங்கே திருநெல்வேலியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது ஒரு இந்தியா அலையன்ஸ் கூட்டத்துக்கு போனார் இல்லையா, அப்போது வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசினதாக ஒரு தகவல்னு சொல்லப்பட்டது. அந்த தகவலில் அந்த நேரங்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து அதிக அளவில் பாதிச்சிருக்கு, மிக்ஜாம் புயலால் சென்னை பாதிச்சிருக்கு, இப்போ பெய்த மழையில் தென் மாவட்டங்கள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஓவராலாக சேதமாயிருக்கு, ஸோ அதுக்காக நிதியை வந்து கொடுங்க, 12,000 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி கேட்கப்பட்டிருக்குது, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி விடுவிப்பதற்காக போயிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க ஸ்டாலின் அவர்கள் அந்த இந்தியா அலையன்ஸில் இருந்து கொண்டு ஏதோ போகிற போக்கில் பிரதமர் ஐயாவை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதில் என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதியம் 12:30 மணிக்கு பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக அலுவலகங்களில் நேரம் கேட்ட பொழுது பிரதமர் அலுவலகம் தருவதாக சொல்லி பிறகு வந்து மாற்றப்பட்டு 10:30 மணிக்கு தான் பிரதமரை சந்திப்பதற்காக அதாவது பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக ஒரு நேரம் ஒதுக்கப்படுது. இந்த ஒரு புரோட்டோக்கால் கூடவா தெரியாதுன்ற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் ஆவேசப்பட்டு கேட்டிருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட. ஏன்னா ஒரு பிரதமர் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர், இவர் ஒரு முதலமைச்சர், அவரோ இருந்தாலும் இவருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அவருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. எடுத்த உடனே இப்போ உள்ளே வந்து நான் பிரதமரை பார்க்கணும் அப்படிலாம் போயிட முடியாது. இப்போ நம்மளே சர்வசாதாரணமாக முதலமைச்சரை பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் இதை தாண்டி தான் ஒரு பர்மிஷன் கேட்கணும், அவர் முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும், அதை பார்க்கணும், அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்ச இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஏதோ தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும்னு பேசுகிறாங்களா, இல்லை தமிழ்நாடு மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான்னு பேசுகிறாங்களா, இல்லை ஸ்டாலினுக்கு பதிலாக பிஜேபி சம்மந்தப்பட்ட அண்ணாமலை இங்கே முதலமைச்சராக இருந்தால் செய்வாங்களோ என்னமோ அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட எழும்புது. ஏன் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு 5 லட்சம் கோடி வருடத்திற்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி நிலுவை, அதாவது வரித்தொகையாக கட்டுறோம் மத்திய அரசுக்கு. ஆனால் திருப்பி வர்றது என்னென்னா 3ல் 1 பங்கு அப்படி தான் திருப்பி வருது. இப்போ 3 ரூபா ஒரு 5 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து 2 ரூபா மட்டும் தான் நமக்கு வருது. அதாவது 2 லட்சம் கோடி அது முழுமையாக வருதா அப்படின்னா கேள்விக்குறி தான். இதே நம்மளை விட கம்மியாக கட்டக்கூடிய உத்தரப்பிரதேஷ், குறிப்பாக அங்கே பாஜக அரசு ஆட்சியில் இருக்குது, யோகி ஆதித்யநாத் போன்ற சாமியார்கள்லாம் அங்கே ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து நம்மளை விட ஒரு 2.25 லட்சம், இது போன்ற ஒரு 2 லட்சம், இந்த அளவுக்கு தான் 2 லட்சம் கோடி, இந்த அளவுக்கு தான் வந்து வரி பணம் மத்திய அரசுக்கு செலுத்துகிறாங்க. அந்த பணத்தில் ஆனால் அவங்களுக்கு விடுவிக்கக்கூடிய தொகை ட்ரிபிளாக மாறி ஏறக்கூடிய 9 லட்சம் கோடி இப்படி இந்த தருவாயில் கொடுக்குறாங்க. அதுக்கும் சரி குஜராத்துக்கும் சரி. ஏன் இவ்வளோ பணம் அங்கே பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இருக்கிறாங்க, தென் மாவட்டங்கள் இருக்கிறாங்க, இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் இவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எதுக்காக கொட்டணும் அப்படின்னா, அங்கெல்லாம் மத்திய பாஜக அரசு ஆட்சியில் இருக்குது. ஒருவேளை தமிழ்நாட்டில் இன்றைக்கி அண்ணாமலை ப்ரூடாக விட்டுட்டுருக்கார், அண்ணாமலை ஒருவேளை இருந்தார் அப்படின்னா
இங்கேயும் அவர் கேட்குற மாதிரி பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழும்புதுப்பா. அது மட்டும் இல்லை, இப்படி சரிவரியாக பேசக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் 12ஆம் தேதியே அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவை நாங்கள் இங்கே அமைச்சிட்டோம், அதாவது பார்வையிடுவதற்கு. இவங்க பார்த்துட்டு போய் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க 450 கோடி முதல்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க 900 கோடி ரூபாயில். எப்படின்னா டீல் வந்து 75% மத்திய அரசும் 25% இந்த மாநில அரசும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஒரு 900 கோடி, அதாவது மத்திய அரசுலேருந்து 900 கோடி அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும். அது வந்து 2 தவணையாக கொடுப்பாங்க. முதல் தவணை 450 கோடி ஆகும், 2வது தவணை 450 கோடியாக கொடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த 300 கோடி, அதாவது 25% போட்டு 1200 கோடி ரூபாயை லாக் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா தேசிய பேரிடர் மீட்புக்கு. இது போன்ற ஒரு பலத்த சேதமாகட்டும், மழை வெள்ளம் பாதிப்பு, ரோடு ஏதாவது ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுது, அதாவது அதாவது இயற்கை சீற்றங்கள் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை இதில் ரொம்ப பார்த்து அந்த தொகையை செலவு பண்ணுவதற்காக அந்த தொகையை வந்து மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும், அதாவது நம்ம வரி பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது தமிழ்நாடு தான் ஒன்றிய அந்த அரசுக்கு வந்து அதிக அளவில் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது இப்போதைக்கு. ஆனால் அப்பேற்பட்ட மாநிலத்தில் ஒரு பேரிடர் மீட்பு குழு வந்து பார்வையிட்டுட்டு இத்தனை கோடி ரூபா தான் கொடுக்க முடியும், இத்தனை கோடி ரூபாய்க்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போய் மத்திய அரசுக்கிட்ட இதை கொடுக்குறாங்க. மத்திய அரசும் அதை வந்து பார்வையிட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம என்ன இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வெள்ளத்தில் போய் நிற்கலை, போய் பார்க்கல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறாங்க. இப்போ போய் நின்று தண்ணியெல்லாம் வடிஞ்சது போய் நின்று போய் எங்களுக்கு அது வேணும் இது வேணுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்தியா கூட்டணி உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா, மக்களை விட இந்தியா கூட்டணி முக்கியமா அப்படின்ற ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கணும், போகலை, தப்பு தான். அன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று கைகளை கொடுத்து நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, ஏதோ ஒன்று பண்ணி நம்ம சமாளிச்சிடலாம், மக்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் முதலமைச்சருக்கு அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனதளவில் ஒரு அமைதி கிடச்சிருக்கு, ஒரு நிம்மதி கிடச்சிருக்கு. ஆனால் அவர் போகலை, டெல்லி அலையன்ஸ் போயிருக்கிறாரு, அது தப்பு தான். ஆனால் போகிற போக்கில் முதலமைச்சரை சந்திச்சாருன்றதெல்லாம் ஒரு உருட்டுகள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் உருட்டுலேயும் ஒரு தரமான உருட்டுகளாக உருட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போகுதுன்னு இந்த அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை கண்டுகவே இல்லை, விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு அரசை குற்றம் சாட்டுறாங்க, சரி, அது அரசியல். ஆனால் இவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் பேசுவது என்பது ஒரு வஞ்சிக்கக்கூடிய தனமாக தான் இதை பார்க்கணுமே தவிர, ஏதோ இப்போ ஒரு இந்திக்காரன் பேசுகிறான்னு வச்சுக்கலாம் தமிழ்நாடை பற்றி, அவனுக்கு இந்த பற்றி தெரியாது. இந்தியார அமைச்சர் நிறைய இருக்கிறாங்க, அவங்க பேசுனாங்கன்னா தமிழ்நாடை பற்றி தெரியாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் தமிழை தாய்மொழியாக கொண்டவர், தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சும் இவ்வளோ ஒரு இதாக பேசுகிறது தமிழ்நாடு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் அப்பா விட்டு செத்தா, ஐயோ நான் கேட்கலங்க, உதயநிதி அவர்கள் ஒரு பேட்டியில் உங்கள் அப்பா விட்டு சொத்தாது அப்படின்னு அதுக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அதுக்கு முன்னாடி அமைச்சர், அதாவது ஒரு மத்திய அமைச்சர் பேசிய பேச்சையும் வந்து அவங்க வந்து கருத்தில் கொண்டு பேசியிருந்தா அந்த பேச்சை எடுத்துக்கலாம். ஏன் கேஷா கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே, என் அப்பா சொத்து இல்லையே, உங்க அப்பா சொத்து இல்லையே, போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்ல. அதுதான் நான் கேட்கிறேன். 6000 போதுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா, அந்த பேச்சுக்கே நான் வரல. நாங்க என்ன ஏடிஎம்மா கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு? உங்க அப்பா வீட்டு பணத்தை ஒன்றும் நான் கேட்கல, இந்த பேச்சு கரெக்டு தானே? நான் என்ன ஏடிஎம்மா கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு அப்படின்றதுக்கு உதயநிதி அவர்கள், ஏன்னா அவங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்குறோம், நம்ம வரி கட்டின பணத்தை, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டின பணத்தை கேட்குறோம், கொடுக்க மாட்டாங்க. இதே நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வீட்டு பணம், உங்கள் ஆத்தா வீட்டு பணம், இதெல்லாம் ஒரு நல்ல இதுக்கு அழகு இல்லை. ஆனால் அவங்க அப்பா வீட்டு பணம் தான் சொன்னார். இவங்க ஒரு பேச்சை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்கள் ஆத்தா வீட்டு பணம், இது அவங்க பேசுனது இன்னும் வந்து அதிகார உச்ச வரம்பை தாண்டி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் ஆசைப்படுறதில்ல, அரசியல் அவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆசைப்படுறாருல. அவங்க தாத்தா இப்பேற்பட்ட ஒரு தமிழறிஞர், இதில் இப்படியும் பேசிட்டு இப்படியும் அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த பேட்டியில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி தமிழ்நாடை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசாக இருக்கட்டும், இப்படி கருத்து வேறுபாடில் கருத்து மோதலில் மத்திய அரசும் மாநில அரசும் இடைப்படாமல் மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து பாதிக்கப்படுவது மக்கள் தான்.
செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, 6000 கோடி ரூபாய் மக்களுக்கு போதுமானதானா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அதுக்குள்ளே நான் வர விரும்பலை, ஆனால் அந்த 6000 கோடி ரூபாய் எதற்காக ஏன் வங்கியில் போடலாமே, ஏதோ சீட்டு கட்டு மாதிரி விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி எங்கள் முதலமைச்சர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு பேச்சும் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் உதயநிதி அப்படின்னா, இந்த மினிமம் பேலன்ஸுன்றத சில மக்கள்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து லட்சாதிபதியோ கோடீஸ்வரரோ இல்லை. இப்போ நான் உட்பட இப்போ என்னால் மினிமம் பேலன்ஸ் 2000 ரூபானா மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அதை தெளிவாக யோசித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து வங்கியில் கொடுத்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம ரொக்கமாக கையில் கொடுத்துடலான்ற முடிவில் தான் நாங்கள் ரொக்கமாக கையில் கொடுத்தோன்ற மாதிரியும் பதில் சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பதில் சொல்லி கடைசியாக இந்த பேரிடர் மீட்பு குழு வந்து பார்த்துட்டு இது வந்து தேசிய பேரிடர் மீட்பு அதை அறிவிக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க. ஒரு 12 வச்சுருக்காங்களா, எப்படின்னா புயலால், அப்புறம் இன்னும் ஏதோ அந்த எரிமலை, அப்புறம் வந்து நிலநடுக்கம், இப்படி நிறைய ஒரு 12 இருக்குது. இதுக்கு கீழே தமிழ்நாடு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தேசிய பேரிடராக அறிவிப்போம். மற்றபடி எவன் செத்தாலும் கவலை இல்லை, எத்தனை அவசரத்துக்கு தண்ணி வந்தாலும் கவலை இல்லை, எத்தனை வீடு நாசமானாலும் பரவாயில்ல, எத்தனை பிள்ளைங்க படிப்பு அந்த புக்குக்கு எவ்வளோ என்ன போனாலும் பரவாயில்ல, நாங்கள் தேசிய பேரிடராக அதை அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசி இருக்கிறாங்க. ஒருவேளை பணத்தை கொடுப்பாங்களாம் பார்த்தா அவங்க 12ஆம் தேதியே 900 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. எத்தனை மழை வெள்ளம் புயல் வந்தாலும் சரி இப்படி சொல்கிறாங்க. கஜா புயல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோ கோர தாண்டவம் ஆணுச்சு. டெல்டா மாவட்டங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பலத்த எப்படின்னா அந்த மாவட்டங்களையே புரட்டி போட்ட ஒரு புயல் கஜா புயல். நாங்கள்லாம் நிவாரண பணியில் இருந்தோம். அந்த வீடுகளில் பார்க்கும்பொழுது ரொம்ப அழுக முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது இதே ஒன்றிய அரசு தான் ஆட்சியில் இருந்தது. அப்போ எங்கே போனார் அப்படின்னா ஏதோ மும்பையில் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த நடிகையினுடைய கல்யாணத்துக்கு மோடி அவர்கள் போனதாக சொல்லப்படுது. இப்போ எங்கே போனார் அண்ணாமலை? அவர் சொல்கிறாரு பிரதமர் வந்து பார்க்கணும் ஆசை இருக்கலாம், ஆனால் அவருக்கு பணிச்சுமை இருக்குல்ல. மக்கள் பாதிக்கப்படுறத பார்க்குறத விட பிரதமருக்கு வேறு என்ன பணிச்சுமை இருக்க போகுது? இன்றைக்கி பிரிட்டன் அரசனுடைய அந்த பிரதமர் வராரு, அவரோட உட்காந்து கை குலுக்கிறதா, இல்லை இன்னும் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுறதா? என்ன நம்மளை உருட்டுறீங்க, கொஞ்சமாவது நியாயமாக உருட்டக்கூடாதா? உங்கள் உருட்டில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லையே. இப்படியும் பேசுகிறீங்க, பிரதமர் மோடி விட்டு கொடுக்காமையும் பேசுகிறீங்க. என்ன தான் பண்ணுறது? இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தான் ஒரு ஸ்டாலின் அரசை எதிர்க்கணும், அவ்வளோதானே. அது நல்லா பண்ணுறீங்க. என்னென்னா மக்கள் மத்தியில் மடைமாற்ற முடியுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்களுக்கு நீங்கள் நிற்கலை அப்படின்னா என்னத்துக்கு நீங்கள் ஒன்றிய அமைச்சர், என்னத்துக்கு நீங்கள் வந்து மத்திய பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு பிறகாவது ஏதாவது நடக்குதா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.